பெரியபாளையம் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை ஊராட்சிக்குட்பட்ட மதுராப்பேட்டை மேடு கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து கோபூஜை, வேத புண்ணிய வாசனம், காப்பு கட்டுதல், யாகசாலை பூஜைகள், பூர்ணாகுதி, மகா தீபாராதனை, பெருமாள் கண் திறப்பு, கோ தரிசனம், கலசங்கள் புறப்பாடு, மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான இன்று பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய நீர் அடங்கிய கலசங்களை மேளதாளங்கள் முழங்க கோவில் சுற்றி வலம் வந்து ராஜகோபுரத்தின் மீதுள்ள கலசங்களுக்கு விமான கோபுரங்கள் மீது ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த பெருந்திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. முன்னதாக வானில் கருடன் வட்டமிட்டு கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இதனையடுத்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவைச் சேர்ந்த அம்மணி மகேந்திரன், ஜமுனா அப்புன், VS செல்வம், சீனிவாசன், D கருணா, S நாகப்பன், ஜெகதீசன், ஆறுமுகம், கோபி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.